வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன், அதாவது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூணாவதாக உள்ள ஒரு பையனை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது அவன் போகட்டும், அவன் வந்து பாடட்டும், அவன் படிக்கட்டும், அவன் சேரட்டும், அவன் விளையாடட்டும், அவன் குளிக்கட்டும், அவன் ஆடட்டும். இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்யட்டும், இந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக இது வந்து இருக்கும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப எளிமையாகவும் பேசலாம். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவன் போகட்டும், இந்த இடத்துல அவன் போகட்டும் அப்படின்னா லெட் ஹிம் கோ, அவன் போகட்டும். இதுலேயும் தேர்டாக உள்ளது அந்த கோங்கிறது தான் வெர்பு, ஆக்ஷன் வேர்டு. இந்த ஆக்ஷன் வேர்டை வந்து நிறையா வேர்டை வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வேர்டை மட்டும் மாற்றி போட்டு நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒயில் நீங்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து சப்ஜெக்ட் இருக்குல்ல, செகண்டாக உள்ள அந்த ஹிம் அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பதிலாக ஹீங்கிற வார்த்தையும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அவன் அவர் ரெண்டுக்குமே வந்து ஹீ தான் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஹிம்மும் யூஸ் பண்ணலாம். லெட் யூஸ் பண்ணுற இடத்துல ஹிம் யூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஹீயும் யூஸ் பண்ணலாம். தென் செகண்டாக வந்து ஒரு பெண் வந்து இதேமாதிரி 2 பேர் கேங்காக பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு தேர்டாக உள்ள ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ அவர்கிட்ட சரி ஓகே அவள் போகட்டும் விடுறி, அவள் போகட்டும், அவள் சிரிக்கட்டும், அவள் அழட்டும், இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம்ல. அது மாதிரி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா லெட் ஹர் கோ அல்லது லெட் சி கோ, லெட் ஹர் சிங்கு அல்லது லெட் சி ஸ்டடி. ஸோ இது மாதிரி லெட் சி ஸ்டடி அல்லது லெட் ஹர் ஸ்டடி, இது மாதிரி சொல்லலாம். மூன்றாவது பால் அப்படிம்பாங்கள்ல, அதாவது பார்த்திங்கன்னா ஆண்பால்லாம் பெண்பால் இல்லாமல் தேர்டாக உள்ளது அது மரம், செடி, கொடி, விலங்குகள். செகண்டாக உள்ளது அந்த வார்த்தையை வந்து ஹீ போடலாம், இல்லை சி போடலாம், இல்லை இட்டு போடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா அவன் சேரட்டும், லெட் ஹிம் ஜாயின் இன் காலேஜ், லெட் ஹிம் ஜாயின் இன் மேட்ச். நீங்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம அடுத்தது அவன் சண்டை டெட்டும், லெட் ஹிம் ஃபைட்டு, விட்டு பார்ப்போம், அவன் போய் ஃபைட் பண்ணிட்டோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட் ஹிம் ஃபைட் வித் சம்படி, அவன் யார்கிட்ட சண்டை போட்டோம். லெட் ஹிம் ஈட் ஃப்ரூட்ஸு, லெட் ஹிம் ஈட் பரோட்டா, லெட் ஹிம் ஈட் பிரியாணி, வாட் எவர். இது மாதிரி நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து அது தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த ஃபைனல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் அல்லது அவன் விளையாடிட்டும், அவள் விளையாடிட்டும், அது விளையாடட்டும், லெட் ஹிம் ப்ளே, லெட் சி ப்ளே, லெட் இட் ப்ளே. இந்த சென்டென்ஸ் வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆங்கில அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து அதை உங்கள்கிட்ட பதிய தான் வந்து உங்களால் பேச முடியும். அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் இது ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து தனியாக ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கிட்டால் கூட ஓகே தான். அதை வந்து அடிக்கடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து அந்த பர்டிகுலர் இந்த சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பேசும்போது வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி பேசலாம். தெளிவாக இங்கிலீஷ் வந்து உங்களால் பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ.